தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 10ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 11ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 12ஆம் தேதியன்று கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 13ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 14ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை: 13ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை ஒட்டியும், ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ், இதர தமிழக மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ், கடலோர தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 33 முதல் 37 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும். ஈரப்பதம்: 13ஆம் தேதி வரை காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் 45 முதல் 55% மற்ற நேரங்களில் 60 முதல் 75% இருக்கக்கூடும். கடலோர பகுதிகளில் 55 முதல் 85% இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் 7 சென்டிமீட்டர் பதிவாகிறது. கடலூர் மாவட்டம் எஸ்ஆர்சி குடிதாங்கி, மதுரை மாவட்டம் சாத்தியார் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகிறது. நீலகிரி மாவட்டம் கிளம்மார்கன், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, மதுரை மாவட்டம் பேரையூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், கடலூர் மாவட்டம் வானமாதேவி, நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், நீலகிரி மாவட்டம் தொழுதூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகிறது. தேனி மாவட்டம் வீரபாண்டி, நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி, கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம், நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு 1, தேனி மாவட்டம் பெரியகுளம், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, தேனி மாவட்டம் சண்முகாநதி, மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, கடலூர் மாவட்டம் புவனகிரி, தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், நீலகிரி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை, திருவண்ணாமலை மாவட்டம் ஜவுனா மருத்தூர், தேனி மாவட்டம் வைகை அணை, கன்னியாகுமரி மாவட்டம் களியல், திருநெல்வேலி மாவட்டம் மூளை கரைப்பட்டி, நீலகிரி மாவட்டம் தேவாலா, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் AWS, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு, கிருஷ்ணகிரி மாவட்டம் தள்ளி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, மதுரை மாவட்டம் தல்லாக்குளம், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, கன்னியாகுமரி மாவட்டம் சுருளக்கோடு, கடலூர் மாவட்டம் கீழசிறுவை, திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் AWS தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகிறது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை விட அதிகமாகவும், ஓரிரு இடங்களில் இயல்பை விட மிக அதிகமாகவும் இருந்தது. கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பருமத்தியில் 41.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 41 டிகிரி செல்சியஸ், மதுரையில் விமான நிலையம் 40.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதர தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 32 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலை பகுதிகளில் 22 முதல் 30 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் 37.1 டிகிரி செல்சியஸ், நுங்கம்பாக்கத்தில் 35.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.